அரசு நடுநிலைப்பள்ளி வகுப்பறையில் ஆசிரியர் மாலை நேரத்தில் மாணவர்களுடன் உரையாடுகிறார். பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் உங்கள் பெற்றோர்களை நேசிப்பீர்கள், இல்லையா? ஆமாம் டீச்சர். ஆனால் அனைவருமே அவர்களின் சொற்களை எப்போதும் கேட்கிறீர்களா? சில மாணவர்கள் தலை குனிந்து மறுப்பதைப் போலத் தோன்றினார்கள். நாம் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் பெற்றோர் கொண்டுள்ள முக்கியத்துவம் மிகப்பெரியது. அவர்கள் உங்களுக்காக எவ்வளவு தியாகங்கள் செய்கிறார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்வதில்லை. நீங்கள் பள்ளிக்குச் செல்லும் போதும் உணவுக்காகவும் உடைக்காகவும் படிப்பதற்கான வசதிக்காகவும் அவர்கள் உழைக்கிறார்கள். அவர்களின் வாழ்நாள் உங்களுக்காகவே செலவழிக்கிறார்கள். மாணவர்கள் அமைதியாக கவனித்தனர். உங்கள் பெற்றோரின் அறிவுரை, அன்பு, கண்டிப்பு எல்லாமே உங்களை நல்ல பாதையில் வளர்க்கதான். அவர்கள் சொன்னபோது நீங்கள் ஏதோ நியாயமில்லாமல் கண்டிப்பதாக நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் உங்கள் நலனுக்காகத்தான் சொல்லுகிறார்கள். பெரியவர்களாக ஆகும்போது பெற்றோரின் செல்வாக்கம் இல்லாமல் நீங்கள் முன்னேற முடியாது என்பதை உணர்வீர்கள். ஆனால் டீச்சர், என்னுடைய அப்பாவும் அம்மாவும் என்னிடம் கோபம் கொள்கிறார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? அது அவர்களின் அக்கறைதான். நீங்கள் பொறுமையாகச் சிந்தித்து அப்போதைக்கு பதிலளிக்காமல் அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்று புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். பெற்றோரின் வார்த்தைகளை நன்றாக கேட்க வேண்டும். அவர்கள் உங்களுக்காக மட்டுமே என்று நினைத்து நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தலையை ஆட்டினார்கள். நன்றி மாணவர்களே, இதை நினைவில் கொள்ளுங்கள். பெற்றோரின் ஆசீர்வாதம் நம்மை வாழ்வின் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. மீண்டும் நாம் நாளை வகுப்பில் பார்க்கலாம்.